அடுத்ததாக இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரை தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? டாடி ஏடிஎம்கேயோட பேசுறாரு, மகன் இங்க டெல்லியில பேசுறாரு, பிஜேபியோட பேசிட்டு இருக்காரு. இதுதான் ரெண்டு இடத்துலயும் பேசிக்கொண்டிருந்து எந்த இடத்துல நமக்கு செட் ஆகுதோ அங்க வச்சுக்கலாம்ன்ற ஒரு ஒப்பீனியன் தான் நினைக்கிறேன். இது ஏதோ டாடிக்கும் சன்னுக்கும் ஏதோ பெரிய தகராறு, அதனாலதான் டாடி அங்க பேசுறாரு சன் இங்க பேசுறாருலாம் இருக்கு. அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. அவர்களுக்கு மேல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் குடும்பம் கிட்ட தான் அவரும் கத்துக்கிட்டாங்க. அது கொள்கை கோட்பாடு ஒண்ணுமே கிடையாது. பாமக ஒரு நாள் இருந்தது கிடையாது. யார் தாங்களுக்காக தாங்கள் கேட்கின்ற விஷயங்களை ஒழுங்காக தருகிறார்களோ, இல்லை என்றால் அதுக்கு நிகராக அதுக்கு கிட்ட வர்றார்களோ அவர்களுக்காக அவர்கள் கூட்டணியில் இருப்போம், அவ்வளவுதான். இது இப்ப அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு, அது தமிழகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வலுவான கூட்டணின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், பிசிக, இது வலுவான கூட்டணியா இருக்கு. நிச்சயமாக ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை. பாஜகவும் அதிமுகவும் தனித்திருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு வெற்றி என்ற வாய்ப்பு இல்லை என்றதுதான் ஒரு பொது புரிதல் இருக்கிறது. அந்த புரிதலை வைத்துக் கொண்டுதான் பாமக அதிமுகவையும் பாஜகவையும் அணைக் கொண்டிருக்கிறது. இதுல பாமகவுக்கு மேக்சிமைஸ் கெயின், அதுதான் அவருடைய பிரின்சிபலா இருக்கிறது. அதையொட்டி தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக குறிப்பா இரண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. மகன் தந்தை இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் யாருடைய தூதாக போயிருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும்? யாருடைய கை இதுல ஓங்கும் அப்படின்னு நினைக்கலாம்? இறுதியில கூட்டணி யாரும் நிச்சயமாக அது தந்தையினுடைய ஒரு மெசஞ்சராகத்தான் போயிருக்கிறார். என்றால் அவர் பல கட்டத்துல பார்த்திருக்கோம், அவர் நேராக எங்கேயும் செல்ல மாட்டார். டாக்டர் அன்புமணி பல இடங்களுக்கு செல்வார். ஆனால் இது தைலாபுரத்திலிருந்து அவர் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற அளவில் வேற எங்கேயும் போய் நிற்க மாட்டார். ஜெயலலிதா கூட ஒரு முறை போய் நின்றார். அதை தாண்டி வேற எங்கேயும் போனது கிடையாது. அப்ப நிச்சயமாக இது மருத்துவரையனுடைய ஒரு எமிசரியாய்த்தான் அவர் சென்றிருப்பார். நிச்சயமாக இரண்டு புறமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரக்கூடிய சூழலில் எந்த அணியில் இடம்பெற போறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ராதாகிருஷ்ணன். அடுத்ததாக